அனைவருக்கும் வணக்கம். நான் காயத்ரி கிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம கோதுமை ரவையோட வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி, ஏகாதசி ஸ்பெஷலுக்கு நோ ஆனியன் நோ கார்லிக் போட்ட ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு நான் இன்றைக்கி இந்த காய்கறிகள் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். கேரட், பீன்ஸ், குடமிளகா, உருளைக்கிழங்கு, முட்டைக்கோஸ், தக்காளி பழம் இது எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வேணுங்கிற அளவு காய்கறிகள் நீங்கள் போட்டுக்கலாம். வேணும்னா ஏகாதசிங்கிறதுனால நான் இன்றைக்கி ஆனியன் போடாமல் பண்ணுறேன். நீங்கள் மீதி நாட்கள்னால் நீங்கள் ஆனியன் போட்டு பண்ணிக்கலாம். பட்டாணி வேணுங்கிறவங்க நீங்கள் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலையெல்லாம் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பச்சை மிளகா எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இஞ்சியும் ஒரு துண்டு இஞ்சியை சீவி வச்சுருக்கேன், அதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். கூடவே இப்போ நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம் அது எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஒன் பாட் ரெசிபி தான், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கரில் தான் பண்ண போகிறோம். குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பருப்பெல்லாம் கொஞ்சம் செவக்க வறுபட்டு வரட்டும். இந்தளவுக்கு வறுபட்டதும் இப்போ இதில் நம்ம இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறோம். நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சொன்ன மாதிரி இன்றைக்கி 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். நீங்கள் எடுத்துக்கிற கோதுமை ரவையை பொறுத்து பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி துருவலை உள்ளே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாமே தாளித்து ரெடியானதுக்கப்புறம் நம்ம காய்கறிகள் எல்லாமே வச்சுருக்கோம்ல, அதை உள்ளே சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி 2 பெரிய சைஸ் கேரட் கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒரு 10லேருந்து 15 பீன்ஸு, ஒரு குடமிளகா கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக முட்டைக்கோஸ் அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி பழம் இதெல்லாம் நான் கட் பண்ணி இன்றைக்கி உள்ளே சேர்த்துருக்கேன். நான் சொன்ன மாதிரி வேணுங்கிறவங்க பட்டாணி போட்டு பண்ணலாம், அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம கோதுமை ரவை சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி சம்பா கோதுமை ரவை தான் எடுத்திருக்கேன். 4 டம்ளர் அளவுக்கு நான் இன்றைக்கி கோதுமை ரவையை சேர்த்து இந்த டிஃபன் ரெசிபி பண்ண போகிறேன். கிட்டத்தட்ட சம்பா கோதுமை ரவை அரை கிலோ பாக்கெட் ஃபுல்லாகவே போட்டுட்டோம். அதில் ஒரு 4 டம்ளர் இருந்தது. அதை இப்போ நம்ம ஆட் பண்ணிவிட்டு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். இன்றைக்கி என்னென்னா, இந்த குக்கர் எங்களுக்கு கொஞ்சம் பத்தாதனால நான் இப்போ பெரிய சைஸ் குக்கரை எடுத்து இது எல்லாத்தையுமே அதில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஏன்னா இப்போ இதில் ஏற்றவாறு தண்ணி இதனால் இதில் சேர்க்க முடியல. இப்போதைக்கு நான் 3 டம்ளர் அளவுக்கு கோதுமை ரவை தான் நான் போட்டிருக்கேன். பாருங்கள், நான் பெரிய சைஸ் குக்கரில் மாற்றிட்டேன். இதில் தான் இப்போ நான் சேஞ்ச் பண்ணி பண்ணுறேன். இப்போ இதில் எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் கோதுமை ரவையும் சேர்த்துக்க போகிறேன். 4 டம்ளர் சொல்லியிருந்தேன். 4 டம்ளர் கோதுமை ரவையை சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக அரை கிலோ கோதுமை ரவையும் நான் சேர்த்துட்டேன். இப்போ இதை சேர்த்து கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். 4 டம்ளருக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 12 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். அதுதான் ரேஷியோ. பாருங்கள், தண்ணியை எடுத்து வச்சுருக்கோம் ரெடியாக. அதை நம்ம இப்போ உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம சம்பா கோதுமை ரவையில் ஒரு உப்புமா ரெசிபி அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லியான ரெசிபியும் கூட. வெஜிடபிள்ஸ் எல்லாம் போடுறதுனால குழந்தைங்களும் நல்லா ஆசையாக சாப்பிடுவாங்க. இப்போ இந்த மாதிரி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணியை சேர்த்த உடனே டக்குன்னு கலந்து விட்டுருங்க, எல்லாமே நல்லா சேர்ந்து வர மாதிரி. இப்போ நம்ம இந்த கோதுமை ரவை உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஜஸ்ட்டு எல்லாமே சேர்ந்து ஒரே ஒரு கொதி மட்டும் வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு லேசாக கொதி வர ஆரம்பிக்குது. இந்த டைமில் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் ரெடியாகட்டும். உள்ள அந்த காய்கறிகள் எல்லாம் எல்லாமே சேர்ந்து பைண்டாகி ரெடியாகி வரட்டும். விசில் போட்டுக்கலாம். 3 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். இப்போ 3 விசில் ப்ரெஷர் அடங்கி ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. பாருங்கள், எல்லாமே அருமையாக ரெடியாகி வந்திருக்கு. வெஜிடபிள்ஸும் ரெடியாக இருக்குது. எல்லாமே நல்லா குக்காகி வந்திருக்கு. அடி ஒட்ட அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா எல்லாத்தோட சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. நம்மளோட உப்புமா ரொம்பவே அருமையாக ரெடியாகி வந்திருக்கு. இப்போ இதில் லாஸ்ட்டாக கொஞ்சம் வாசனைக்காக ஒரு கைப்பிடி கொத்தமல்லி அதை சாப் பண்ணி வச்சுருக்கோம். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காகவும் வாசனைக்காகவும் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். ஆப்ஷனல், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். சர்வ் பண்ணும்போது நெய் வாசனையோடு சர்வ் பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா சேர்கிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நம்மளோட அருமையான 1 பாட் கோதுமை ரவை உப்புமா ரெசிபி தயாராகியாச்சு. வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு இதுக்கு சைட் டிஷ்க்கு இன்றைக்கி நாங்கள் தக்காளி தொக்கு தான் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலில் நேத்திக்கு தான் தக்காளி தொக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் தக்காளி தொக்கு. தக்காளி விலை கம்மியாக இருக்கும் போது இந்த மாதிரி தொக்கை நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக எல்லா டிஃபன், கர்ட் ரைஸ்க்கு, சாதத்தில் கலந்தும் சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தக்காளி தொக்கை சைட் டிஷ்ஷாக வச்சு இந்த உப்புமாவை சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.